தமிழக அரசியல் வரலாற்றுல இதுவரை இல்லாத அளவுக்கு திமுக மற்றும் அதிமுக போன்ற மிகப்பெரிய கட்சிகளை பிரேமலதா விஜயகாந்த் ஆட்டி படைச்சிட்டு வராங்க. யாருடன் கூட்டணி வைக்க போகிறேன் என்பதை உறுதியா சொல்லாத நிலையில திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் அவர் மிகப்பெரிய சவாலே காட்சியளிக்கிறார். 0.45% வாக்குகளை மட்டுமே வச்சுக்கிட்டு நாங்கள் கூட்டணி வைக்கும் கட்சிதான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியபடி தமிழக அரசியலை அதிர வைத்து வருகிறார் பிரேமலதா விஜயகாந்த். இப்போ அவர் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க போகிறாரா அல்லது திமுகவோட கூட்டணி வைக்க போகிறாரா என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. இந்த நிலையில இறுதி கட்டமா அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில்ல சீட்டு எழுதி போட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆண்டாள் என்பது கேப்டன் விஜயகாந்தின் தாயார் பெயராகும். இதனால இந்த முடிவு இறுதி முடிவாக இருக்கும்னு கருதப்படுது. ஆண்டாள் கோவிலில் பிரேமலதா விஜயகாந்த் சீட்டு எழுதி போட்ட போது என்ன விடை கிடைத்தது என்பது பற்றி ஜம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட கேப்டன் விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக கூட்டணி வைத்தபோது தமிழ்நாட்டில் உச்சகட்டமாக 6.50% வாக்கு வங்கியை பெற்றது. அதே சமயம் கடந்த 2021ஆம் ஆண்டு அதிமுகவுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்ட தேமுதிக 0.45% வாக்குகளை மட்டுமே பெற்றாங்க. இந்த நிலையில கேப்டன் விஜயகாந்த் மரணத்திற்கு பிறகு அவர் மீது தமிழ்நாடு முழுவதும் ஒருவித அனுதாப அலையே வீசிச்சு. இந்த அனுதாப அலை தேமுதிகவின் ஓட்டு வங்கியை அதிகப்படுத்தும்னு அரசியல் கட்சிகள்லாம் கணக்கு போட்டு வராங்க. அந்த வகையில அதிமுக, திமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் தேமுதிகவோட கூட்டணி வைத்துக் கொள்ளலாம்னு ஆலோசனை நடத்திட்டு வராங்க. அதிமுக தரப்பில் தேமுதிகவை எப்படியும் கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என பாஜக மேலிடம் கருதுறாங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் பிரதமர் மோடி கருத்து தெரிவிக்கும் பொழுது தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி இன்னும் பலம் பெறல, அந்த வகையில தேமுதிகவை கூட்டணியில சேர்க்க ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லியதா சொல்லப்படுது. இந்த நிலையில அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டுமானால் அன்புமணியின் பாட்டாளி மக்கள் கட்சியை விட கூடுதல் தொகுதி ஒதுக்கி தரணும் அப்படின்னு பிரேமலதா கோரிக்கை வச்சிருக்காங்க. அதிமுகவை பொறுத்தவரையில் அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்படுவதா பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருது. இதனால 18 தொகுதிகளுக்கும் மேலா தேமுதிகவுக்கு ஒதுக்கும் பொழுது அதிமுக போட்டியிட வேண்டிய தொகுதிகளை குறைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இதன் நிமித்தமா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வரவில்லைன்னு, இது தவிர தனக்கு ராஜ்யசபா பதவி தர வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை வைத்து வராரு. ஆனா அதே சமயம் அன்புமணி தரப்புல ராஜ்யசபா பதவி தருவதா வாக்குறுதி தரப்பட்டிருக்கு. அதிமுக தரப்புல பிரேமலதா விஜயகாந்துடன் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தான் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதா இருக்கு. அதே சமயம் திமுக தரப்பில் நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல தேமுதிகவை கூட்டணிகள் இணைத்துக் கொள்ளலாம், அது நமது கட்சிக்கு பலமாக இருக்கும்னு ஆலோசனை நடத்தப்பட்டுச்சு. இதன் பெயரில் அமைச்சர் வேலுவ பிரேமலதா விஜயகாந்திடம் பேச்சுவார்த்தை நடத்தும்படி மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டார். திமுக தரப்புல பிரேமலதா விஜயகாந்த் பேசும்போது பல நிபந்தனைகளை விதித்ததா சொல்லப்படுது. தேமுதிகவிற்கு 12 தொகுதிகளை ஒதுக்கி தர வேண்டும், ராஜ்யசபா பதவி தர வேண்டும், விருதுநகர் தொகுதியை தனது மகனுக்கு விட்டு தர வேண்டும்னு, மேலும் தேர்தல் செலவுக்குரிய நிதி உதவி செய்யணும்னு பல கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்தவரையில தொகுதி பங்கீடு, ராஜ்யசபா பதவியை தவிர தற்போதைய தேர்தலுக்குரிய பண செலவு செய்வதில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு. ஏற்கனவே அவரது ஆண்டாள் அழகர் கல்லூரி விற்கப்பட்ட நிலையில பல சொத்துக்கள் காலி ஆகிருச்சு. தற்போது பண பிரச்சனையில பிரேமலதா விஜயகாந்த் திண்டாடி வருவதாகவும் சொல்லப்படுது. இதன் காரணமாகவே கூட்டணியில் இழுபறி நடப்பதாகவும் திரைமறைவு தகவல்களாம் தெரிவிக்கிறாங்க. இதற்கு இடையில ஆண்டாள் அழகர் கல்லூரியை விற்ற வகையில சுமார் 150 கோடி ரூபாய் மீத பணம் வரவேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஆண்டாள் அழகர் கல்லூரி ஒரு அரசியல் பிரமுகருக்கு விற்கப்பட்டதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. தற்போது திமுகவுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் 6 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கி தர முடியும்னு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. காரணம், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக போன்ற கட்சிகளுக்கே 6 தொகுதிகள் தான் ஒதுக்கப்படுது. இதனால அதை விட கூடுதலாக தொகுதி ஒதுக்கினால் கட்சிக்குள் பிரச்சனைகள் ஏற்படும்னு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாம பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக்கொண்டபடி விருதுநகர் தொகுதி பிரேமலதா விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகருக்கு ஒதுக்கி தரப்படும்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அதே சமயம் ராஜ்யசபா பதவியும் தருவதா உறுதியளிக்கப்பட்டிருக்கு.
இதன் மூலமா விஜயபிரபாகரன் விருதுநகர் தொகுதியில வெற்றி பெற்றால் எம்எல்ஏவாக பணிய தொடர்வார். ஒருவேளை அவர் தோல்வியை தழுவினால் ராஜ்யசபா பதவி அவருக்கு தரப்படும் அப்படின்னு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காங்க. அதுவும் இல்லாம தேமுதிக போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலுமே முழுமையான தேர்தல் செலவை திமுக கவனித்துக் கொள்ளும் எனவும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இருக்கு. மேலும் ஆண்டாள் அழகர் கல்லூரியை விற்ற வகையில் வரவேண்டிய மீத பணம் 150 கோடி ரூபாயை வசூலுக்கு வருவதாகவும் திமுக தரப்புல உறுதி தரப்பட்டிருக்கு. தற்போதைய சூழ்நிலையில அதிமுகவை பொறுத்தவரையில் தேமுதிகவுக்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கினால் அதிமுக தேர்தலில் போட்டியிடும் தொகுதிகளை குறைக்க வேண்டியிருக்கும் என்பதால எடப்பாடி பழனிசாமி அதிமுக கதவுகளை மூடியிருக்காங்க என்பது முக்கிய செய்தியா பார்க்கப்படுது. இந்த நிலையில யாருடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து பிரேமலதா விஜயகாந்தாலேயே முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையில அவங்க திண்டாட்டிட்டு வராங்க. தற்போது வருகிற 4ஆம் தேதி தேர்தல் கமிஷன் தனது பணிகளை தொடங்க இருக்கு. இதை தொடர்ந்து வெகு விரைவிலேயே தேர்தல் தேதி முடிவு அறிவிக்கலாம். இதனால தேர்தல் நெருங்கி விட்டதால பிரேமலதா விஜயகாந்த் தனது இறுதிக்கட்ட முடிவை தெரிவிக்கும் சூழ்நிலையில இருக்காங்க. இந்த நிலையில தான் அவர் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் தேர்தல் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு இருக்காங்க. இதுல தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம், தென்காசி ஆகிய பகுதிகளில் அவர் பிரச்சாரம் செய்த நிலையில தென்காசியில் உள்ள குற்றாலநாதர் சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து திமுகவுடன் கூட்டணியா அதிமுகவுடன் கூட்டணியா என்பதை கடவுளே முடிவு செய்யட்டும்னு பிரேமலதா விஜயகாந்த் ஒரு முடிவுக்கு வந்ததா சொல்றாங்க. அந்த வகையில நேரா ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்ற பிரேமலதா விஜயகாந்த் ஆண்டாள் கோவிலில் சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க. அப்போது திமுகவோட கூட்டணி சேர்வதா அல்லது அதிமுகவோட கூட்டணி சேர்வதா என்பது குறித்து அவர் சீட்டு எழுதி போட்டு சாமி கும்பிட்டதா சொல்லப்படுது. ஆண்டாள் என்பது கேப்டன் விஜயகாந்தின் தாயார் பெயர். கேப்டன் விஜயகாந்த பொறுத்தவரையில தனது தாயார கடவுளாகவே கருதி வந்தார். இதனாலதான் அவரது கல்லூரிக்கு ஆண்டாள் அழகர் என்று பெயர் சூட்டினார்னு குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமில்லாம கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி முடிவான போது பிரேமலதா விஜயகாந்த் முதல் கட்டமா ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று இதே ஆண்டாள் கோவில்ல சாமி தரிசனம் செஞ்சாங்க என்பது முக்கிய செய்தியா பார்க்கப்படுது. அந்த வகையில ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் குடியிருக்கும் ஆண்டாள் பிரேமலதா விஜயகாந்த் கைவசம் ஒரு சீட்டை எடுத்திருக்காங்க. அந்த சீட்டுல திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம்னு ஆண்டாள் உத்தரவிட்டதா சொல்லப்படுது. இதனால இன்னும் ஒரு சில தினங்கள்ல, அதாவது வருகிற 4ஆம் தேதிக்கு முன்பாக தேமுதிக திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி அமைத்துள்ளது என்ற தகவலை பிரேமலதா விஜயகாந்த் தெரிவிப்பார்னு சொல்லப்படுது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.